கிறிஸ்டோட்டோமி அந்த இயக்குனர் இதை மென்ஷன் பண்றாரு. ம். ஒரு ஸ்கிரிப்டை நான் கொடுத்தேன்னா, அது எந்த பின்னணியிலேருந்து வந்தது, எந்த மன உணர்வுலேருந்து வந்ததுன்னு ஊர்வசியால கண்டுபிடிக்க முடியும்னு. அது எப்படி கண்டுபிடிக்க முடியும் உங்களால? படிச்சிடலாம். நம்ம நம்ம வந்து சின்சியராக ஒரு விஷயம், ஒரு புக்கு நம்ம படித்தோம்னா, ஒரு எழுத்தாளன் எந்த மனநிலையில் அதை எழுதியிருப்பாங்கிறது நமக்கு ஆ. புரிஞ்சிடும். கண்டிப்பாக புரிஞ்சிடும். இப்போது சமீபத்தில் ஒரு புக்கு படித்தேன் நான். ஆயிப்போச்சு 3-4 வருஷம் ஆயிப்போச்சு. கோரைன்னு ஒரு புத்தகம் படித்தேன். ஆ. ஒரு சின்ன கதை தான். மணிசேகரன் என்னமோ அந்த ராயர் பேர். கோரக்கிழங்கு வயக்காட்டுக்குள்ளே வந்தால் எந்த விவசாயமும் பண்ண முடியாது. அது புல்லும் அந்த கிழங்கு போய் அப்படியே சுற்றிக்கும். ஸோ ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபு அவங்க அந்த கோரக்கிழங்கை வந்து அது போனதுனால அந்த அந்த நிலத்துல விவசாயம் பண்ண முடியாமல் அவதிப்படுறது எனக்கு ரொம்ப பிடிச்சது. பட் அவன் ஒரு விவசாயியோட மனநிலையில் அதை பார்த்துட்டு எழுதியிருக்கான்னு புரிஞ்சு போச்சு. இல்லைன்னா சுற்றி சுற்றி போய் கோரையை ஏன் டச் பண்ணோம்? ஆ. எவ்வளவோ இருக்கே. எவ்வளவோ அதுல வாழ்ந்தவருக்கு தான் அந்த எவ்வளோ அதில் அது டச் ஆகிருக்காருங்கிறது நமக்கு ஃபீல் ஆகுது. பல கதைகள் இருந்தும் ஃபீல் ஆகும். விஸ்வவோட கதையை கேட்கும்போதே எனக்கு புரிஞ்சு போச்சு. அது எங்கேயோ வந்து சின்ன வயசில் அவனை பாதித்த ஒரு விஷயம். ஒரு மழைக்காலத்தில் ஒரு டெட் பாடி அடக்கம் பண்ண முடியாமல் இருக்கக்கூடிய சூழ்நிலை கேரளாவில் அந்த பேக் வாட்டர்ஸ் இருக்கிற ஏரியாவில் இருக்குது. ம். ரொம்ப கஷ்டம். ஸோ அதை வந்து அந்த பையனை சின்ன வயசில் பாதிச்சதுன்னு ஒத்துக்கிட்டார் அவர். அப்புறம் ஓ, அந்த ஸ்கிரிப்டை படிக்கலே உங்களுக்கு அந்த இது அது தெரியுது. கண்டிப்பாக நமக்கு தெரிஞ்சு போச்சு. ஏன்னா அந்த லொக்கேஷன், போகிற வழி எப்படி இருக்கும், அந்த பெட்டி அந்த ரூமுக்கு நடுவில் எப்படி போட்டிருந்தாங்க, அந்த பெட்டியோட ஹைட்டில் இருந்து வெயிட்டில் இருந்து இந்த மாதிரி எப்படி இறங்கி உள்ளே இருந்து வர்றாங்க. முத நாள் இவ்வளோ தூரம் தண்ணி ஆயிடுச்சு, அப்புறம் இவ்வளோ தூரம் தண்ணி, இவ்வளோ தூரம் தண்ணியில் அந்த ஏரியாவில் வாழ்ந்துட்டு இருக்கணும் டெய்லி. ஸோ இதெல்லாம் பண்ணும்போது நமக்கு அப்படியே விஷுவல் அப்படியே தெரியுது. இந்த ஏரியாவில் அவர் பிறந்திருக்கணும், வளர்ந்துருக்கணும், அவருக்கு அனுபவம் இருக்கணும். ஸோ அதை பார்க்கும்போதே சொன்னேன், எங்கேயோ அடிபட்டிருக்கேன். இது இந்த விஷயம் வந்து மனசு ஆமாம், எனக்கு இப்படி தாடி விட்டுருச்சு, என் தாத்தா அப்படி தான் இறந்தார், டெட் பாடி அடக்கம் பண்ண முடியாமல் நாங்கள் ரொம்ப அவதிப்பட்டோம், அதை கொஞ்சம் நான் ட்விஸ்ட் பண்ணேன் அப்படின்னார். ஸோ அது தெரிஞ்சிருது. சிலது சினிமேட்டிக்கு நமக்கு புரிஞ்சிடும். இது படம் ஓடணுங்கிறதுக்காக கொஞ்சம் அங்கங்கே கமர்ஷியல் வச்சு அதை பற்றி நம்ம சீரியஸாக திங்க் பண்ண வேண்டிய அவசியம். ஆனால் அந்த ஸ்கிரிப்டை பார்க்கல அதோட பின்னணி உங்களால உணர முடிஞ்சிருது. கண்டிப்பாக கண்டிப்பாக ஓகே, அது ஒரு பெரிய பலம் தான் இல்லையா? கண்டிப்பாக ஒரு ஒரு ஏன்னா நமக்கு அந்த ஸ்கிரிப்ட் மலையாளத்தில் எல்லா ஸ்கிரிப்டும் ஃபுல் லாக்டு ஸ்கிரிப்ட் கொடுத்துருவாங்க. க்ளீனாக எழுதி இப்போ ஜென்ரேஷன் நான் இப்போ நடிச்சிட்டு இருந்த டைம்லாம் அந்த பழக்கம் கிடையாது. ஒரு பக்கம் எழுதிட்டே இருப்பாங்க, ஒரு பக்கம் எடுத்துக்கிட்டே இருப்பாங்க. அப்படி தான் இருந்துட்டு இருந்துச்சு. பட் ஓரளவுக்கு நம்மளால் உணர முடியுது. கதை சொல்லும்போதே உணர முடியுது.